காரின் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினாள் ரத்தினாவதி. வானை முட்டுவது போல கம்பீரமாக நின்றிருந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தை நோக்கி நடந்தாள். கோவில் முகப்பில் வரிசை வரிசையாய் பிச்சைக்காரர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஒற்றைக்கை இல்லாதவர்கள், கால் ஊனமானவர்கள், கண் தெரியாதவர்கள் என விதவிதமாய் ஆண்களும் பெண்களும் கந்தலான ஆடைகளில் கையில் திருவோட்டோடும் அலுமினிய தட்டோடும் காணப்பட்டார்கள். ரத்தினாவதியை பார்த்ததும், அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா, அம்மா தாயே தானம் பண்ணுங்கம்மா என குரல் கொடுத்தார்கள். ரத்தினாவதி அம்மாளுக்கு 54 வயது. நீல நிற சேலை அணிந்திருந்தாள். வட்ட முகத்தில் கண்ணாடி அணிந்து பெரிய குங்குமப் பொட்டு வைத்திருந்தாள். ஜமீன்தாரின் மனைவி என்பதற்கு அடையாளமாய் கழுத்து வலிய தங்க நகைகள் மினுக்கியது. அவளுடைய தோற்றத்தில் பணக்காரத்தனம் காணப்பட்டாலும் முகத்தில் சாந்தம் குடியிருந்தது. கண்களில் கருணை பொங்கியது. ஒவ்வொரு பிச்சைக்காரருக்கும் பைக்குள் கையை விட்டு சில்லறை காசுகளையும் ரூபாய் நோட்டுகளையும் அள்ளி அள்ளி வழங்கினாள். பிச்சைக்காரர்களுக்கு மத்தியில் ஒரு இளம் பெண்ணும் இருந்தாள். இளம் பச்சை நிற சேலையில் உயரமாய் ஒடிசலாய் இருந்தாள். 25 வயதுதான் இருக்கும். சேலையிலும் ரவிக்கையிலும் கிளிசல்கள். அவளுடைய கண்களில் ஒருவித ஏக்கம் படர்ந்திருந்தது. ரத்தினாவதி அம்மாளின் கையில் இருந்த சில்லறை காசுகளையும் ரூபாய் நோட்டுகளையும் கண்கள் மினுக்க பார்த்தாள். எல்லோருக்கும் தர்மம் செய்த ரத்தினாவதி அம்மாள் அந்த இளம் பெண்ணை மட்டும் கண்டு கொள்ளவே இல்லை. அந்த இளம் பெண்ணிற்கு அழுகை வரும் போல இருந்தது. தன் மீது என்ன கோபம், தனக்கு மட்டும் ஏன் தர்மம் பண்ணவில்லை? குழப்பமும் கலங்கிய கண்களுமாய் ரத்தினாவதி அம்மாளை பார்த்தாள். கடைசியாய் அந்த இளம்பெண்ணிடம் வந்தாள் ரத்தினாவதி அம்மாள். உன் பேர் என்னம்மா என்றாள். கனிவாய் சுந்தரி என்றாள். சுந்தரி, நீ என் கூட வரியாமா? உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டி போறேன் என்றாள் பரவசமாய். நானா? நான் எதுக்கு, அதுவும் உங்க வீட்டுக்கு? திகைப்பும் அதிர்ச்சியும் சுந்தரியை சூழ்ந்தது. முதல்ல எழுந்திரு, என்னோட கார்ல வந்து உட்காரு, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். சுந்தரி தயங்கினாள். தன் உடம்பு நடுங்கியதை உணர்ந்தாள். பயப்படாதே சுந்தரி, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். சுந்தரியின் கையை இறுக்கமாய் பற்றி தன்னோடு கூட்டி போய் காரில் ஏறினாள் ரத்னாவதி அம்மாள். சுந்தரியின் சக பிச்சைக்காரர்கள் அந்த காட்சியை பொறாமையாய் பார்த்தார்கள். சுந்தரியை ஏற்றிக்கொண்டு கார் புறப்பட்டது. சுந்தரிக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. ரத்தினாவதி அம்மாளின் மீது ஒட்டாமல் உரசாமல் பயபக்தியோடு சற்று தள்ளியே அமர்ந்திருந்தாள். யார் இந்த பெண்மணி? பார்த்தால் பணக்காரியாக தெரிகிறாளே, கேவலம் பிச்சைக்காரியான என்னை போய் தன்னுடைய காரில் அழைத்துச் செல்கிறாளே, எதற்காக அழைத்து போகிறாள்? என்னை என்ன பண்ண போகிறாள்? ஏன், எதற்கு என்று காரணத்தை கேட்டறியாமல் காரில் ஏறி அமர்ந்தது தப்போ? தான் வசமாய் மாட்டிக்கொண்டோமோ? சுந்தரியின் மனசுக்குள் வினாக்கள் குட்டிக்கரணம் அடித்தது. பயம் தொண்டையை அடைத்தது. இதுவரை அனுபவித்திராத ஏசியின் குழுகுழு உடம்பை வருடியது. இதயத்தின் படபடப்பு அந்த சுகத்தை அனுபவிக்க விடாமல் தடுத்தது. கார் சீரான வேகத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது. பயமா இருக்கு அம்மா? பயப்படாதே, நான் காரணத்தை சொல்லிடுறேன். நான் ஜமீன்தார் மார்த்தாண்ட பூபதியோட மனைவி ரத்னாவதி. கோயில் வாசல்ல உன்னை பார்த்ததும் என்னையும் அறியாமல் என்னோட மகள் மீனாட்சியோட ஞாபகம் வந்துடுச்சுமா. அதனாலதான் அங்கே இருந்த அத்தனை பேர்ல உன்னை மட்டும் என் கூட கூட்டி வந்தேன். என் மகள் மீனாட்சி உயிரோட இருந்தான்னா அவளுக்கும் உன் வயசுதான் இருக்கும். விதி அவளை கொண்டு போயிடுச்சு. குரலில் துக்கம் இலையோடியது. கண்களை துடைத்து கொண்டாள். 25 வருஷத்துக்கு முந்தி நான், என் கணவர், குழந்தை மீனாட்சி 3 பேரும் ஒரு பௌர்ணமி ராத்திரியில் காவிரியில் பரிசல்ல அமர்ந்து உல்லாசமா மிதந்துகிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு காவிரியோட நீர்மட்டம் உயர்ந்தது. ஒரு பேய் சுழல்ல பரிசல் சிக்கி கவிழ்ந்துட்டு. என் கணவரால என்னை காப்பாற்றத்தான் முடிஞ்சது. குழந்தை மீனாட்சி நீரில மூழ்கி செத்துட்டா. நிறுத்திவிட்டு தேம்பினாள் ரத்தினாவதி அம்மாள். அன்னையிலிருந்து ஒவ்வொரு வருடமும் மீனாட்சி செத்து போன நாள்ல அவ வயசுல இருக்கிற யாராவது ஒரு இளம்பெண்ணை என்னோட வீட்டுக்கு அழைச்சு வந்து என் கையாலேயே சமைச்சு பரிமாறி என்னை நானே சந்தோஷப்படுத்திக்குவேன்மா. இதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. இதை என் மக மீனாட்சிக்கு செய்கிற சேவையா நினைக்கிறேன். இன்னைக்கு என் மகளோட நினைவு நாள். இன்னைக்கு முழுக்க நீ என் வீட்டுல என் கூட தான் இருக்க போறேன். நானே என்னோட கையால சமைச்சு பரிமாற போறேன். என்ன, இப்பவாச்சும் உன்னோட குழப்பமும் பயமும் மறைஞ்சிடுச்சா என்றாள். மென்மையாய் சுந்தரி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். மறைஞ்சிடுச்சு. பங்களா என்பதை விட அரண்மனை என்றுதான் அதை சொல்ல வேண்டும். முழுக்க முழுக்க பளிங்கு கற்களாலேயே கட்டப்பட்டிருந்தது. வளவளப்பான தேக்குமர இருக்கைகளும் விலையுயர்ந்த திரைச்சீலைகளும் கலைநயமிக்க மின் விளக்குகளும் அந்த பங்களாவின் அழகை அதிகப்படுத்தி காட்டியது. பணத்தை வாரி இறைத்து கட்டியிருந்தார்கள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவர சீருடை அணிந்த வேலைக்காரர்கள் காத்திருந்தார்கள். சுந்தரிக்கு தன்னுடைய கண்களையே நம்ப முடியவில்லை. இதெல்லாம் கனவா, இல்லை நனவா? தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கனவில்லை நனவுதான் என உறுதி செய்து கொண்டாள்.
தான் வழி தவறி சொர்க்கலோகத்திற்கு வந்துவிட்டோமோ என்று எண்ணினாள். அந்த பங்களாவை பார்ப்பதற்கு 2 கண்கள் போதவே போதாது, 1000 கண்கள் வேண்டும். அடி வைக்கவே பாதங்களை கூசியது. தான் இதற்கெல்லாம் தகுதியானவள் தானா? சுந்தரி தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். உடம்பு சிலிர்த்தது. சுந்தரி, தயங்காதே. இன்னைக்கு முழுக்க நீ என் மகள் மீனாட்சி மாதிரி இந்த வீட்டை வலம் வரலாம். உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லு. நானே என்னோட கையாலேயே சமைச்சு போடுறேன். சுந்தரியின் கையை பற்றி பங்களாவினுள் அழைத்து போனாள் ரத்தினாவதி அம்மாள். பங்களாவின் அழகு சுந்தரியை பிரமிக்க வைத்தது. சுந்தரி, உன்னை என்னோட கணவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஒரு அறைக்குள் பட்டுமெத்தையில் படுத்திருந்த மார்த்தாண்ட பூபதியிடம் கூட்டி போனாள். மார்த்தாண்ட பூபதி இளைத்து துரும்பாய் காணப்பட்டார். தலை நரைத்து போயிருந்தது. என் கணவர் ரொம்ப நல்லவர். குழந்தை மீனாட்சி மேல உயிரையே வச்சிருந்தார். மீனாட்சியோட இழப்பை அவரால் தாங்கிக்கவே முடியலை. மீனாட்சி செத்து போனதிலிருந்து அவர் அடியோடு மாறிட்டார். சிரிக்கிறதையே மறந்துட்டார். யார் கூடவும் அதிகமா பேச மாட்டார். இந்த அறையை விட்டு வெளியே வர்றதே இல்லை. பணம், பங்களா, வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்தும் என்ன புண்ணியம்? நிம்மதியில்லை, சந்தோஷம் இல்லை. ஒரு கழித்து படுத்திருந்த மார்த்தாண்ட பூபதியை சுட்டி காட்டினாள். இதுதான் என்னோட கணவர். குரல் கேட்டு மார்த்தாண்ட பூபதி திரும்பி படுத்தார். என்னங்க, இன்னைக்கு நம்ம மீனாட்சியோட நினைவு நாள். நம்ம மீனாட்சி உயிரோட இருந்திருந்தா இந்த பொண்ணு வயசுதாங்க இருக்கும். அதனாலதான் கோவில் வாசல்ல இருந்து இந்த பொண்ணு சுந்தரியை நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்தேங்க. இன்னைக்கு பூரா சுந்தரி நம்ம வீட்டுல தான் இருக்க போறா. பேசுங்க, சுந்தரி கூட ஏதாவது பேசுங்க. ரத்தினாவதி அம்மாள் தன் கணவர் மீது வைத்திருந்த மதிப்பும் மரியாதையும் அவளுடைய குரலில் எதிரொலித்தது. மார்த்தாண்ட பூபதியின் சுருக்கம் விழுந்த முகத்தில் சுந்தரியை பார்த்ததும் லேசாய் மலர்ச்சி தோன்றியது. பழுப்பான கண்களில் மின்னல் வெட்டியது. கையை உயர்த்தி சுந்தரியை தன் அருகில் சைகையால் அழைத்தார். கைகள் அவளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாததைப் போல நடுங்கியது. கண்களில் கண்ணீர் கரகரவென்று வழிந்தோடியது. மெதுவாய் அவர் அருகில் சென்று அமர்ந்தாள் சுந்தரி. ஆசீர்வாதம் செய்வது போல அவளுடைய உச்சந்தலையில் தன்னுடைய கையை வைத்து அழுத்தினார். அத்தோடு மௌனமாய் பழையபடி ஒரு கழித்து படுத்து விட்டார். அவருக்கு உன்னை பிடிச்சு போயிட்டு அதான் ஆசீர்வாதம் செஞ்சிருக்கார். புன்னகைத்தவாறே சுந்தரியை அழைத்து கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள் ரத்னாவதி அம்மாள். எங்கே தன்னுடைய வயிறு வெடித்து போய்விடுமோ என்று பயப்பட்டாள் சுந்தரி. காரணம், விதவிதமாய் சமைத்து டைனிங் டேபிள் முழுவதும் பரப்பி வைக்கப்பட்டிருந்த உணவு வகைகள் சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்பட்டிருந்தது. அந்த உணவு வகைகளையெல்லாம் கனவில் கூட சுந்தரி பார்த்தது கிடையாது. நெளிந்து போன பழைய அலுமினிய தட்டில் மற்றவர்களின் எச்சில் சோற்றை கொட்டி 5 விரல்களாலும் கிளறி கிளறி பெரிய பெரிய உருண்டைகளாக்கி சாப்பிட்டே பழகி போயிருந்தவளுக்கு ரத்தினாவதி அம்மாள் சமைத்து வைத்திருந்த உணவு வகைகளை எப்படி சாப்பிடுவது என்று கூட தெரியவில்லை. சாப்பிடு சுந்தரி. வெள்ளித்தட்டில் உணவை பரிமாறி சுந்தரிக்கு எதிரில் வைத்தாள் ரத்னாவதி அம்மாள். சீருடை அணிந்த வேலைக்காரர்கள் 2 பேர் அருகில் நின்று அந்த காட்சியை வினோதமாகவும் எரிச்சலாகவும் பொறாமையாகவும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அழுக்கான சுந்தரியை பார்க்க பார்க்க அருவெருப்பாக இருந்தது. தங்கள் முதலாளி அம்மா ஏன் தான் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாளோ, முதலாளி ஐயா மாதிரி இவளுக்கும் மூளை பிசகி விட்டதோ என்று ரத்தினாவதி அம்மாளின் கட்டளைக்காக காத்திருந்தார்கள். தன் முன்னால் ஒரு கடவுள் தோன்றினால் ஒரு பக்தை எப்படி நடந்து கொள்வாளோ அதை போல ரத்தினாவதி அம்மாளின் செய்கை இருந்தது. அவளுடைய உபசரிப்பில் திக்குமுக்காடி போனாள் சுந்தரி. ரத்தினாவதி அம்மாள் தன்னுடைய கையினாலேயே பரிமாற வயிறு முட்ட சாப்பிட ஆரம்பித்தாள். இரவு வந்தது. சுந்தரி படுத்து உறங்குவதற்காக ஒரு தனி அறையை ஒதுக்கி கொடுத்தாள் ரத்தினாவதி அம்மாள். அந்த அறைக்குள் அழகிய தேக்கு மரக்கட்டில் போடப்பட்டு படுக்கை விரிக்கப்பட்டிருந்தது. தலைக்கும் கால்களுக்கும் தனித்தனியே தலையணைகள் கிடந்தன. அனைத்து அறைகளையும் விட அந்த அறைதான் மிகவும் சொகுசாக காணப்பட்டது. சுந்தரி, இந்த அறை என்னோட மகளுக்காக உருவாக்கப்பட்ட அறை. இந்த அறையில்தான் நீ இன்னைக்கு ராத்திரி படுத்துறங்க போறே. பொழுது விடிஞ்சதும் உன்னை என்னோட கார்ல ஏத்தி கோவில் வாசல்ல கொண்டு போய் விட்டுடுறேன். என்ன சம்மதம் தானே? மணி 9:30 போகுது. நீ படுத்துறங்கு சுந்தரி.
சுந்தரியின் முகத்தை விரல்களால் பாசத்தோடு வருடி கன்னத்தில் மென்மையாய் முத்தமிட்டு சுந்தரியை படுக்க வைத்து கழுத்து வரை போர்வையை இழுத்தும் விட்டாள். சுந்தரிக்கு அந்த மெத்தை படுக்கை சுகமாக இருந்தது. கண்களை மெதுவாய் மூடினாள். ஏனோ தெரியவில்லை, தூக்கம் சுத்தமாய் தொலைந்து போயிருந்தது. அவளுடைய சிந்தனை முழுவதும் வேறெங்கோ இருந்தது. அறைக்கு வெளியே குரல் கேட்க படுக்கையை விட்டு விசுக்கென எழுந்தாள் ரத்தினாவதி அம்மாள். இந்த கரகரப்பான குரல் அவருடையதாயிற்றே. இந்த ராத்திரி வேளையில் அவரா என்னை எழுப்பப் போகிறார்? இருக்காது, இருக்கவே இருக்காது, தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். காதில் கேட்ட குரல் பிரம்மையோ என்றுதான் நினைத்தாள். மறுபடியும் ஒரு தடவை அந்த குரல் கேட்கவே எழுந்து வேகமாய் வந்து கதவை திறந்தாள். நம்பவே முடியவில்லை, தன் கண்களை நம்பவே முடியவில்லை. உடம்பில் குபுகுபுவென்று புது ரத்தம் பாய்ந்தது. உடம்பு வெடவெடவென்று நடுங்கியது. தன் அறை வாசலில் நின்றிருந்த மார்த்தாண்ட பூபதியை ஆச்சரியமாய் பார்த்தாள். 25 வருடங்களுக்கு பிறகு அறையை விட்டு வெளியே வந்திருக்கும் அவர் புது அவதாரமாய் தெரிந்தார். ரத்தினா இத்தனை வருடங்களாய் ஒரே அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து வாழ்க்கையையே வீணடிச்சுட்டோமேன்னு இப்பத்தான் வருத்தப்படுறேன். இழப்புகள் சகஜம், சாதாரணம்னு புரிஞ்சுக்கிட்டேன். தொலையணும்னு இருந்தா தொலைஞ்சுதான் ஆகும். அதை தடுக்க யாராலையும் முடியாது. மண்ணில் பிறந்துட்டா மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். மீனாட்சி செத்ததுமே நம்ம சந்தோஷத்தையும் நானே சாகடிச்சுட்டேன். யாரோடையும் பேசாம சிரிக்காம நான் அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்ததால யாருக்கு என்ன பிரயோஜனம்? மீனாட்சிக்கு பதிலா அப்பவே மீனாட்சி வயசுல ஏதாவது ஒரு ஆதரவற்ற பெண் குழந்தையை எடுத்து வளர்த்திருந்தா எப்பவும் மீனாட்சி கூடவே இருக்கிற அனுபவமும் சந்தோஷமும் திருப்தியும் நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த விஷயம் இத்தனை வருடங்களா உனக்கும் தோணலை, எனக்கும் தோணலை. ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணு சுந்தரியை பார்த்ததும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? மார்த்தாண்ட பூபதி நெகிழ்ந்த குரலில் பேசினார். அவரிடம் தெரிந்த மாற்றம் ரத்தினாவதி அம்மாளுக்கு வளர்ச்சியை உண்டு பண்ணி இருந்தது. இமைக்காமல் பார்த்தாள். அந்த பொண்ணு சுந்தரி நம்ம மீனாட்சி மாதிரியே இருக்கா ரத்தினா. அந்த கண்ணும் மூக்கும் காது மடலும் மீனாட்சியே மறுவடிவம் எடுத்து வந்துட்டாளோன்னு தோணுது. சுந்தரியை எப்பவும் நாம கூடவே வச்சுக்கலாமா? ஏக்கமாய் பார்த்தார். தாராளமாய் வச்சுக்குவோம். உங்களை பழையபடி மாற்றி இருக்கா. 25 வருஷமா வெளியிலேயே வராம அறைக்குள்ளே அடைஞ்சு இருந்த உங்களை வெளியில வரவழைச்ச பெருமை அவளைத்தாங்க சாரும். காலம் பூரா நீங்க இப்படியே இருந்துடுவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். என் வயத்துல பாலை வாத்துட்டா. உங்க வார்த்தையை நான் என்னைக்கு மீறி இருக்கேன்? சுந்தரிதான் இனி மீனாட்சி. எப்பவும் நம்ம மகளா இந்த வீட்டுக்கு இளவரசியா, இந்த சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசா இருக்கட்டும் என்றாள். தூங்கரா, அவ தூக்கத்தை கெடுக்க வேணாம். பொழுது விடிஞ்சதும் நம்ம 2 பேரும் ஒன்னா போய் இந்த விஷயத்தை சொல்லலாம். அவன் நம்மளோட கோரிக்கையை ஏத்துப்பாளா? நிச்சயமா ஏத்துப்பாங்க. சுந்தரியோட பேருக்கே நம்ம சொத்தையெல்லாம் எழுதி வச்சுடலாம். ரத்தினா, உங்க விருப்பம்தான் என்னோட விருப்பம். இருவரும் வெகு நாட்களுக்கு பிறகு நிம்மதியாய், மிக நிம்மதியாய் உறங்கினார்கள். பொழுது விடிந்திருந்தது. அம்மா, அந்த பொண்ணை காணலைம்மா. பீரோவெல்லாம் திறந்து கிடக்கு. ஒன்று விடாம எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு கம்பி நீட்டிடுச்சு. குடிக்கிறதுக்காக தண்ணீர் வச்சிருந்த வெள்ளி சொம்ப கூட விடலை. உடை அணிந்த வேலைக்காரன் ரத்தினாவதி அம்மாளின் அறை கதவை படபடவென்று தட்டியபடியே கூச்சலிட்டான். அதை கேட்டுவிட்டு இருள் படிந்த முகத்தோடு வெளியே வந்தாள் ரத்தினாவதி அம்மாள். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாமாமா என்றான் அதே வேலைக்காரன். அதெல்லாம் வேணாம், போனா போகட்டும். அவசரமாய் மறுத்து கணவர் மார்த்தாண்ட பூபதியின் தோள் மீது சாய்ந்து கதறி கதறி அழத் தொடங்கினாள் அந்த கருணை மனம் படைத்த தாய். நன்றி.